புத்தவர் லண்டன் சுவாமிநாதன், லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும், சென்னையிலிருந்து கோமதி கார்த்திகேயனும் வாசித்து வழங்கும் செய்தி மடல். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை மே 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. காஞ்சிபுரத்தில் புதிய சங்கராச்சாரியார் தீட்சை பெற்றார். காஞ்சி சங்கர மடத்தின் 71வது இளைய மடாதிபதியாக ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா பொறுப்பேற்றார். காஞ்சி சங்கர மடத்தின் புதிய இளைய மடாதிபதிக்கு சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என பெயர் சூட்டப்பட்டது. 2533 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் இளைய மடாதிபதியாக ஸ்ரீ சத்ய வெங்கட் சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு அக்ஷய திருதியை நாளில் சங்கராச்சாரியா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோட்டி பீடத்தின் இளைய மடாதிபதியாக சந்நியாச தீட்சை வழங்கி ஆசி வழங்கினார். அதன் பின் இளைய மடாதிபதிக்கு சந்நியாச தீட்சை வழங்கி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டது. தீட்சை வழங்கும் நிகழ்ச்சி. காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் 70வது மடாதிபதி சங்கராச்சாரியா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளைய பீடாதிபதிக்கு தீட்சை வழங்கும் வழிபாடுகள் காலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகியது. காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பஞ்சகங்கை தீர்த்தத்தில் இளைய மடாதிபதியான சத்ய வெங்கட் சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மாவிற்கு 71வது மடாதிபதியாக சந்நியாச தீட்சை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. தீட்சை பெறுவதற்கு முன்பு திருக்குளத்தில் இறங்கிய கணேச சர்மா தனது கடுக்கண், மோதிரம், பூநூல், அரஞ்ஞான் கயிறு ஆகியவற்றை துறந்து மகிழ்ச்சியுடன் சந்நியாசத்தை ஏற்றார். அதன் பின் வேத மந்திரம் முழங்க காலை 6:30 மணிக்கு சந்நியாச தீட்சை வழங்கினார். சங்கராச்சாரியா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தீட்சை வழங்கிய பிறகு காவி வஸ்திரம், கமண்டலம், தண்டத்தை ஸ்ரீ கணேச சர்மாவுக்கு விஜயேந்திரர் வழங்கினார். தொடர்ந்து இளைய மடாதிபதி தலையில் சால கிராமம் வைத்து சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பல்வேறு மந்திர உபதேசங்கள் செய்தார். காஞ்சி சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள கணேச சர்மாவுக்கு ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்று பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாமம் சூட்டினார். பின் இருவரும் இணைந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். சந்நிதியில் தரிசனம். தொடர்ந்து காலை 8 மணி முதல் 9 மணி வரை ஸ்ரீ காமாட்சி அம்மாள் சந்நிதி மற்றும் ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் சந்நிதியில் தரிசனம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடந்தன. காலை 9 மணி அளவில் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் இருந்து ஸ்ரீமடத்திற்கு ஊர்வலம் துவங்கியது. மடம் வந்தடைந்ததும் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர சுவாமி சந்நிதியில் தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து பீடாதிபதிகள் ஸ்ரீ சங்கராச்சாரியார் மற்றும் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியார் சந்நிதி, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிஜி மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் தரிசனம் செய்தார். பிருந்தாவன மண்டப மேடைக்கு சுவாமிகள் வருகை தந்தனர். வேத மந்திரம் முழங்க காஞ்சி சங்கர மடத்தின் இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்றார் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவருக்கு சங்கராச்சாரியா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசி வழங்கினார். தொடர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் பிற மாநிலங்களின் பல்வேறு கோவில்களில் இருந்து வந்த பிரசாதங்களை இளைய பீடாதிபதி பெற்றுக்கொண்டார். மாலையில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார்கள். விழாவில் ஆளுநர் RN ரவி, பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி, இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், துக்ளக் ஆசிரியர் S குருமூர்த்தி, டாக்டர் சுதா சேஷையன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஆதீனங்கள், மடாதிபதிகள், சந்நியாசிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் மேலாளர் ந சுந்தரேஸ்வர ஐயர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார். சந்நியாச தீட்சை வழங்கும் நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் கோவில் தெற்கு வாசல் வழியாக வந்து நவராத்திரி மண்டபம் வழியாக மாடத்துக்கு வந்து அங்கிருந்து திருக்குளத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பார்வையாளர் மாடத்தில் 3 அகண்ட திரைகள் வாயிலாகவும் நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஆதீனங்கள், மடாதிபதிகள், சந்நியாசிகள் ஆகியோருக்கு திருக்குளத்துக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருந்த நகரும் தெப்பத்தில் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் பூக்கடை சத்திரம், பேருந்து நிலையம், கச்சபேஸ்வரர் கோவில், பஜனை மண்டபம், காமாட்சி அம்மன் கோவில் மற்றும் சங்கரமடம் உள்ளிட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு காமாட்சி அம்மன் கோவில் வளாகமும் சங்கரமடமும் வண்ண மின் விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெயரில் திராவிட் ஏன்? புதிய பீடாதிபதிக்கு பெற்றோர் வைத்த பெயரின் கடைசியில் திராவிட் என்ற வார்த்தை இருக்கிறது. பொதுவாக தமிழகத்தில் இருந்து வட இந்தியாவிற்கு குடிபெயர்பவர்கள் தங்கள் பெயருடன் திராவிட் என்ற வார்த்தையையும் சேர்த்துக் கொள்வர். இவரது முன்னோர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் வலங்கைமான் பகுதியில் இருந்து ஆந்திராவுக்கு குடிபெயர்ந்தவர்கள். அதனால்தான் அவரது பெயரிலும் திராவிட் என்ற வார்த்தை இருக்கிறது. பொன்முடியின் பதவி பறிப்பு இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி. தமிழக அமைச்சரவையில் பதவி வகித்த பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகிய இருவரின் பதவிகளுக்கும் பறிக்கப்பட்டன. நீதிமன்றத்தின் கடுமையான விமர்சனம், எச்சரிக்கை ஆகியவற்றை அடுத்து தமிழ்நாடு முதல் அமைச்சர் ஸ்டாலின் இந்த நடவடிக்கையை எடுக்கும் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார். இந்து மதத்தையும் பெண்களையும் அமைச்சர் பொன்முடி வசைபாடியதால் இந்துக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆகவே பொன்முடியின் பதவி நீக்கம் இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். பாரதத்தின் கலாச்சார பெருமை பற்றி நடிகர் ரஜினிகாந்த், இன்றைய இளைஞர்கள் நாட்டின் கலாச்சாரம் பெருமைகள் குறித்து தெரியாமல் இருக்கின்றார்கள். நாட்டின் உன்னதமான கலாச்சாரத்தை இளைஞர்களிடம் சேர்க்க வேண்டும் என்ற நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை கூறியுள்ளார். பாரத நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளாமல் மேற்கத்திய கலாச்சாரம் நோக்கி இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். லதா ரஜினிகாந்தின் பீஸ் ஃபார் சில்ட்ரன் அமைப்பு சார்பில் பாரத சேவா என்ற புதிய அமைப்பின் அறிமுக நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் காயக்வாட் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பேசிய ரஜினிகாந்த், செல்போன் யுகத்து இளைஞர்கள், பெரியவர்கள் என சிலர் நம் பாரத நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளாமலேயே மேற்கத்திய கலாச்சாரம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றிய கூடிய மக்கள் அதில் நிம்மதி இல்லை என்று சொல்லி பாரதத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். கேதார்நாத், பத்ரிநாத் கோவில்கள் திறப்பு. இமயமலை மீதுள்ள கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய 2 புனித தலங்களும் பத்ரிநாத் பக்தர்களுக்கு திறந்து விடப்பட்டன. இவை இரண்டும் 6 மாதங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும். பின்னர் பனி பெய்வதால் 6 மாதங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். கேதார்நாத் சிவன் கோவில் மே மாதம் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. பத்ரிநாத் விஷ்ணு கோவில் என்று திறக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் கோவில்கள் உள்ளன. கேதார்நாத் கோவில் சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். இங்கு பாண்டவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பதாகவும் அவர்களே இக்கோவிலை கட்டியதாகவும் கருதப்படுகிறது. பத்ரிநாத் அல்லது பத்ரி நாராயணா கோவில் என்று அழைக்கப்படும் கோவில் விஷ்ணு பிரதான கடவுளாகும். வைணவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்றாகும். இவை இரண்டும் சார்தாம் எனப்படும் 4 புனித தலங்களுள் 2 எனவே 2 கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகும். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் 4 தலங்களையும் ஒரே பயணத்தில் தரிசிப்பது வழக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக அட்சய திருதியை செய்திகள். ஒரே பந்தலில் எழுந்தருளி அருள் பாலித்த 12 பெருமாள்கள். அட்சய திருதியை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 12 பெருமாளின் கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பகோணம் நகரை சுற்றிலும் 12 பெருமாள் கோவில்கள் அமைந்துள்ளன. அட்சய திருதியையொட்டி 12 கோவில்களில் இருந்தும் சுவாமிகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்றனர். தொடர்ந்து TSR பெரிய தெருவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பந்தலில் 12 பெருமாள்களும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரூபாய் 12,000 கோடிக்கு தங்கம் விற்பனை. அட்சய திருதியையொட்டி 12,000 கோடி ரூபாய்க்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டதாக அனைத்து இந்திய நகைக்கடை உரிமையாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. அக்ஷய என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு அழியாதது என்ற பொருள். அந்த தினத்தில் எதை செய்தாலும் எதை வாங்கினாலும் அதற்கு அழிவு கிடையாது என்பது இந்துக்களின் நம்பிக்கை.
தங்கத்தின் விலை அதிகரித்து காணப்படும் நிலையிலும் அட்சய திருதியை நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரண விற்பனை அதிகரித்தே காணப்பட்டது. கடந்த ஆண்டு அட்சய திருதியையொட்டி 11,000 கோடி ரூபாய் மதிப்பில் 20 டன் எடையில் தங்கம் விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆண்டோ இந்திய அளவில் 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டதாக வர்த்தக அமைப்புகள் தெரிவித்துள்ளன. சென்னையில் காலை 6 முதல் தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரை நகை விற்பனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மங்களூரு ஹிந்து ஊழியர் படுகொலை, விஸ்வ ஹிந்து பரிஷத் பந்த் அறிவிப்பு. மங்களூருவில் ஹிந்து அமைப்பை சேர்ந்த ஊழியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தக்ஷிண கன்னட மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டம் மங்களூரு அருகே இந்து அமைப்பை சேர்ந்த சுஹாஸ் ஷெட்டி என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார். பஜ்பே பகுதியில் சென்றபோது மர்ம நபர்கள் அவரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. படுகொலை தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலானது. சுஹாஸ் ஷெட்டி படுகொலையை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு விடுத்தது. தக்ஷிண கன்னட மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளதால் மங்களூரு நகரில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன. பெங்களூருவில் இருந்து வந்த 4 பேருந்துகள் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்கியதால் KSRTC பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கோவிலை மறைத்து திமுக பேனர், பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. வேலூரில் கோவில் வழியே மறைத்து கட்சி விளம்பர பேனர் வைத்துள்ள திமுகவினரால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கடும் கஷ்டத்துக்குள்ளானார்கள். காட்பாடி அருகேயுள்ள காங்கேயநல்லூர் கிராமத்தில் விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. அங்குள்ள கிருபானந்த வாரியார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுற்று வட்டார பகுதி மக்களும் இந்த விநாயகர் கோவிலுக்கு வந்து செல்வது வழக்கம். அந்த கோவிலின் வழியே மறைத்து திமுக விளம்பர பேனரை வைத்த திமுகவினர் அதன் அருகேயே தண்ணீர் பந்தலும் அமைத்துள்ளனர். இதனால் கோவிலுக்குள்ள செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளான பக்தர்கள் திமுகவினர் இந்துக்களை அவமதிக்கும் செயல்களை தொடர்ந்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். மதுரையில் சித்திரை திருவிழா. 100 உலக அதிசயங்களில் ஒன்று மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஆகும். அங்கு நடக்கும் சித்திரை திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. மீனாட்சி கல்யாணம், பின்னர் நடக்கும் தேர் திருவிழா, அழகர் கோவிலில் இருந்து 13 மைல் நடந்து வரும் கள்ளழகர் குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்குதல் ஆகியன விழாவின் முக்கிய நாட்கள் ஆகும். இந்த விழாவில் மதுரை பெருமாள் கோவில் விஷ்ணு, திருப்பரங்குன்றம் முருகன் ஆகியோரும் பவனி வருவார்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்னர் சமய ஒற்றுமையை வளர்ப்பதாக மாமன்னர் திருமலை நாயக்கர் பல விழாக்களை இணைத்து இந்த பெரிய விழாவினை உருவாக்கினார். லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கும் இந்த சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கிவிட்டது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 8ஆம் தேதி காலை நடக்கிறது. அன்றிரவு மீனாட்சி அம்மன் புஷ்ப பல்லக்கில் பவனி வருவார். மே 9ஆம் தேதி மாசி வீதிகளில் சுவாமி அம்பாள் திரு தேரோட்டம் நடைபெறும். அழகர் கோவில் மலையில் இருந்து மே 10ஆம் தேதி கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுகிறார். மே 12ஆம் தேதி காலை அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழா நடக்கிறது. ராமர் பாலத்தில் 1 கிலோமீட்டர் வாக்கிங் கப்பல் நிறுவனம் சுற்றுலா ஏற்பாடு. ராமர் பாலத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தரிசிக்கும் வகையில் ஆன்மீக கலாச்சார சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்கும் சுபம் என்ற தனியார் கப்பல் நிறுவன இயக்குனர் சுந்தரராஜன் கூறினார். நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகம் வரை பிப்ரவரி 22 முதல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரம் 6 நாட்கள் பயணியர் கப்பல் இயக்கப்படுகிறது. இருவழி கட்டணம் தற்போது 8,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. பயணியரை மேலும் ஊக்குவிக்க புதிய பேக்கேஜ் அறிவிக்கப்படுகிறது. இலங்கையில் 5 இரவுகள் 6 நாட்கள் தங்குவதோடு உணவு, தங்குமிடம், வாகனம் உட்பட ஒரு நபருக்கு 30,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பம்சமாக ராமர் பாலத்தில் 1 மணி நேரம் நடந்து செல்லலாம். ராமாயணத்துடன் தொடர்புடைய முக்கிய இடங்களை பார்வையிடும் கலாச்சார ஆன்மீக சுற்றுலாவாக இது இருக்கும். நாகையிலிருந்து காங்கேசன் துறையை அடைந்து அங்கிருந்து சீதாவனம், சீதை சிறை வைக்கப்பட்ட அசோக வாட்டிகா, ராவணன் குகைகள், பழங்கால பிரசித்தி பெற்ற கோவில்கள், புராண இடங்கள் மற்றும் ராமர் பாலத்தை பார்வையிடும் வகையில் சுற்றுலா அமையும்.
ஜூன் 1 முதல் 250 பேர் பயணிக்கும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்பட உள்ளது. கப்பல் 3 மணி நேரத்தில் காங்கேசன் துறையை சென்றடையும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும், சென்னையிலிருந்து கோமதி கார்த்திகேயனும் வாசித்த செய்தி மடல் இது. அடுத்த ஒளிபரப்பு மே மாதம் 11ஆம் தேதி லண்டன் நேரம் பகல் 1 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும். நன்றி, வணக்கம்.